அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே. நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி கிச்சன் டிப்பு, அப்புறம் ஒரு பிரியாணி ரெசிபி, ஒரு அருமையான பிரியாணி ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு புது வரவு ஒரு பிரியாணி சட்டி வந்துருக்குது. நல்லா 2 கிலோ பிரியாணி தாராளமாக ஆக்கலாம். இது நல்லா கனமாக இருக்குது. இது என் ஃப்ரெண்டு என் மகளுக்கு கொடுத்தாங்க. மடி நிரப்புற சட்டி. இது பிரியாணி சட்டியாக கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த சட்டி. பிரியாணி சட்டியோட விலை என்னன்னு தெரில. கோழி இறைச்சி ஆக்கணும்னா 2 கிலோ ஆக்கலாம்னு நினைக்கிறேன். பிரியாணி ஆக்கிறதா இருந்தால் 2 கிலோ ஆக்கலாம் தாராளமாக. அடியிலையும் நல்லா கனமாகவே இருக்குது. இப்போ இந்த ஸ்டிக்கர் நம்ம எடுக்கணும். ஸ்டிக்கரை லேசாக எடுத்து பாருங்கள். முடியலை அப்படின்னா ரொம்ப பிச்சிட வேண்டாம். லேசாக அடுப்பில் கட்டி எப்பவும் போல் ஸ்டிக்கர் எடுத்துருங்க. நான் இப்போ எடுத்து பார்த்தேன். முக்கால்வாசி வந்துச்சு, கால்வாசி வரல. அப்படியே ஒட்டி வச்சுட்டேன். அந்த பக்கம் பார்த்தேன் வரலை. அப்படியே ஒட்டி வச்சு லேசாக ஒரு செகண்ட் அடுப்பில் லேசாக காட்டினேன். காட்டி அப்படியே பீங்க. எந்த பக்கம் வரலையோ அந்த பக்கம் முதல்ல பீங்க. இந்த பக்கம் நம்ம எடுத்துட்டோம்ல ஏற்கனவே. அப்புறம் அது உள்ளுக்குள்ளோட இன்னும் சூடு இருக்குது. லேசாக வச்சாலே சூடு இருக்குது. அந்த கொஞ்சம் நேரம் அந்த சூடு அப்படியே இலகுனதோடு அப்படியே டக்குன்னு எடுத்துருங்க. முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அது திட்டெல்லாம் இருக்காது. நம்ம எடுத்துடணும் அதெல்லாம் கையோட. அடியில் நல்லா கனமாக இப்படி கொடுத்துருக்கு. இதில் சில்வரில் கூட இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா சில்வர் கூட அடி கனமானது பிரியாணிக்கு குழம்பு ஆக்கிற கூட வாங்கிக்கிடலாம். இப்போ வாங்க அடுத்த டிப்பு போகலாம். அரிசி கழுவுற தண்ணி. இதை முகத்துக்கு நீங்கள் கழுவலாம், முடி கழுவலாம். அதுக்கப்புறம் சூடு பண்ணி காலுக்கு காலை வச்சிங்கன்னா கால் ரொம்ப நல்லது. இடுப்புக்கு பிடிக்கலாம். அப்புறம் கோழி கழுவலாம், மீன் கழுவலாம், காய்கறி கழுவலாம், கண்டுகளுக்கு ஊற்றலாம். செடிகளுக்கு ஊற்றுறதுல மட்டும் ஒரு நாள் புளிக்க வச்சு ஊற்றுங்க தண்ணி கலந்து. அப்போ உங்கள் செடிகள் நல்லா செலுமாக வரும். ஓகே, பாங்க அடுத்த டிப்புல போகலாம். சில நேரத்தில் நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப சோம்பலாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சமான ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வச்சுக்கிறோங்க. அதாவது நீங்கள் சமைக்கிற காய்கறியை எடுத்துகிட்டு வச்சு நீங்கள் அமைதியாக ரிலாக்ஸாக உங்களுக்கு பிடிச்சமான சீரியல் இல்லைன்னா பாட்டு இல்லைன்னா கார்ட்டூன் ஏதாவது பார்த்துக்கிறோங்க. இது சேனல் ஃபோனு இப்போ எனக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணுது. ஸ்டோரேஜும் இல்லை, கேமராவும் சரியில்லை. இது வாட்ஸ்அப் கொண்டு உள்ளது. நிறையா குரூப்பில் இருக்கனால வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஃபோன் வச்சுருக்கிறேன். சேனல் ஃபோனு கொஞ்சம் பிரச்சனை பண்ணதுனால மகன் வேறு ஃபோன் வாங்கி தந்துட்டார். இப்போ நான் அதை சேனல் ஃபோனை இப்போ நான் வீடியோ எடுக்கிற ஃபோனை இப்போ நான் சீரியல் பார்க்குறேன். இந்த தோல் பீக்கங்காய் தோல். இதை நீங்கள் நல்லா துவையல் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி பிடிக்கல அப்படின்னா தூக்கி போட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா துவையல் செஞ்சுக்கிறேங்க. அப்புறம் நம்மளுக்கு வேஸ்ட்டு கழிவெல்லாம் கையோடு இந்த பேப்பர் போட்டுருக்குறோம், அதை கையோடு கொண்டு போய் கம்போஸ்ட் உள்ளுக்கு போட்டுருங்க. உங்களுக்கு செடிகள் இல்லைன்னா இந்த டிப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே. அப்புறம் எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு, கழுவிட்டு இதை இப்போ கட்டிங் பண்ண ஒரு கட்டை மட்டும் எடுத்து கத்தியை வச்சு நம்ம அழகாக கட்டிங் பண்ணி உள்ளுக்கு கொண்டு போயிடலாம். கிச்சன் உள்ளுக்கு மரவள்ளிக்கிழங்கு மட்டும் வெந்துக்கிட்டு இருக்குது. மசியல் செய்யணும், அதுக்கு மட்டும் வெந்துக்கிட்டு இருக்கு. பீக்கங்காவும் மரவள்ளிக்கிழங்கு மசியல் இது செய்ய போகிறேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் மீனானா இருக்குது, நேற்று உள்ளது இருக்குது. அதோட சேர்த்து கொஞ்சமாக ரசம் வைக்கிறேன். அவ்வளோதான். கம்போஸ்ட் உள்ளுக்கு போட்டுருங்க. போட்டிங்கன்னா அது உங்களுக்கு அந்த ஒரு வேலை முடிஞ்சு போச்சு. இது ஜாதி பிச்சி விதைகள்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். சரியான மழையினால் கொண்டு வெளியே வைக்க முடியல. வெண்டைக்காய் போட்டேன். அது என்ன பிரச்சனை தெரில. அது அப்படியே இது பண்ணி போச்சு, ஏன்னு தெரியலை. அந்த தட்டு மேலேயே கட்டையை வச்சுக்கிட்டு கடந்து எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு கடகண்டு வெட்டி போட்டு போய் சமைக்க வேண்டியதான். நம்ம கிச்சனில் ஏற்கனவே மரவள்ளிக்கிழங்கு மசியல் பண்ணுறதுக்காண்டி அது வெந்துக்கிட்டு இருக்குது. அந்த விசிலையும் அடைச்சாச்சு. ஒரே நேரத்தில் இப்போ எல்லாத்தையும் நம்ம கட்டி பண்ணி கொண்டு போனோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் சமைச்சிட்டு வெளியேறலாம். அவ்வளோதான். சோம்பல் பட்டுக்கிட்டு இருக்கிற டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். அப்படி செஞ்சுக்கிறங்க. இப்போ வாங்க, ரொம்ப பேர் தயிர் பச்சடி, நம்ம வெங்காயத்துக்கு பிரியாணிக்கு செய்கிற தயிர் பச்சடி ஈந்து போயிருதுங்கிறீங்க. இந்த மாதிரி செய்யுங்க. வெங்காயத்தை நல்லா வெட்டிக்கிட்டு அதில் உப்பு போட்டு நல்லா பிரட்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா புளிஞ்சிருங்க. அந்த வெங்காயத்தை அப்படியே புளிஞ்சிட்டு தண்ணியே இல்லாமல் ஒரு கோப்பையில் கொட்டி அதில் மிளகா போட்டு தயிரை என்ன செய்யுங்க, நல்லா அடிச்சுக்கிறங்க. உப்பு கொஞ்சோன்னு போடுங்க. மிளகுத்தூள் வேண்டாம் போடுங்க. எனக்கு நான் மிளகுத்தூள் போடலை. நல்லா அடிச்சுக்கிறங்க. கட்டி இல்லாமல் நல்லா அடிச்சுக்கிறங்க. அடிச்சுக்கிட்டு இந்த வெங்காயத்தை இதில் நீங்கள் போட்டு விடுங்க. இதில் கொத்தமல்லி எல்லாம் புதினா கூட போடலாம். இது நம்ம எதுக்கு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிடுவோம், பிரியாணிகள், நெய்ச்சோறு இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு ஜீரண சக்தி நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். சீக்கிரம் நம்மளுக்கு செமிமான சக்தி வரும். ஆனால் இது செஞ்சுருவோம் சமயத்தில் நம்ம சீக்கிரமாகவே. ஆனால் ஈந்து போயிடும். நம்ம சாப்பிடல ஒரு மாதிரியாக இருக்கும். அதெல்லாம் இருக்கவே இருக்காது. நாளைக்கு எடுத்து சாப்பிட்டா கூட உங்களுக்கு நல்லாவே இருக்கும். கொத்தமல்லி எல்லாம் புதினா வேணும்னா நீங்கள் லேசாக தூவி விட்டுக்கிறங்க. ஓகே. இது ரொம்ப பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்குறங்க. இப்போ வாங்க ஒரு அருமையான பிரியாணி ரெசிபியில் போகலாமா? ஒரு அட்டகாசமான பிரியாணி செய்ய போகிறோம். என் தங்கச்சி
தங்கச்சிமாரோட ரெசிபியை வந்து 3 பேரோட ரெசிபி வந்து ஒரே ரெசிபி ஆக்கி பிரியாணி செஞ்சுருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, அதுக்கு நான் எடுத்துருக்கிறது எங்கள் இடத்துல வந்து இந்த கோழி தான் கிடச்சிருக்கு. சின்ன சின்ன கோழியாக தான் இருக்கும். ஒரு கோழி வந்து 800 கிராம் தான் இருந்துச்சு. 800 கிராம் 2 கோழி வாங்கிட்டு வந்தாங்க. சின்ன சின்ன ஒரு கோழி வந்து 4 போட்டாச்சு. ஓகேயா, அதுக்கு முதல்ல வந்து ஒரு மசாலா செய்வோம். மசாலாண்டா புதினா ஒரு பொடி, கொத்தமல்லி ஒரு பொடி போடுங்க. புதினாவை கொஞ்சம் கூடவும் கொத்தமல்லி குறைச்சும் போடுங்க. எப்படியோ இல்லை, ரெண்டையும் சரிசமாக கூட நீங்கள் போடலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் நான் போடுறேன். இதை வந்து நல்லா சுற்றிக்கிறேங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், சுற்றிக்கிறேங்க. இல்லைன்னா கட்டிங் பண்ணி நல்லா 2 சுற்றினா உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம கோழியை வந்து எடுத்து வச்சுருக்குறோம். கோழியில் வந்து அந்த பேஸ்ட்டை போடுங்க. இதுக்கு மேலே நம்ம பிரியாணிக்கு இந்த கொத்தமல்லி புதினா எல்லாம் போட வேண்டியதில்லை. கடைசியில் மட்டும் கொஞ்சம் போட்டால் போதும். பச்சை மிளகாவோட நம்ம போட வேண்டியதில்லை. இதில் வந்து பேஸ்ட்டை அரைச்சிட்டோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூனு இறைச்சித்தூள் போடுங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு போடுங்க. சின்ன ஸ்பூனு ஒரு அளவு போதும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் தயிர் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் போடுங்க. பெரிய ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் போடுங்க போதும். அப்புறம் உப்பு போட்டு கிண்டி வச்சுருங்க. இதில் கரம் மசாலா கூட நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கரலாம். அப்புறம் நம்ம கரம் மசாலா போட வேண்டியதில்லை. நான் வந்து இதுக்கு நான் போடலை. ஓகேயா, அதுக்கப்புறம் கோழி வந்து இது வந்து ரெண்டு துண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் முழுக்கரண்டி வச்சு லேசாக குத்திக்கிறேங்க. குத்திட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் நீங்கள் போடலாம். அப்புறம் அரிசி மாவு கொஞ்சம், சோள மாவு கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. போட்டு நல்லா பிரட்டி வச்சுருங்க. இதில் வந்து கொஞ்சோண்டு தயிர் போடலாம். அப்படி இருந்தால் கொஞ்சமாக எலுமிச்சம் ஜூஸ் கூட நீங்கள் போடலாம். ஓகே, போட்டு வச்சுருங்க. நம்ம பிரியாணியை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து தாவாவில் பொரிச்சுக்கிடுவோம். தயிர் மட்டும் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். இல்லைன்னா எலுமிச்சம் ஜூஸ் கொஞ்சோண்டு போடுங்க. புளியில் படுற மாதிரி நல்லா தயிரையும் போட்டு நல்லா பிரட்டிக்கிறேங்க. நீங்கள் மசாலா ஃபுல்லாக எல்லாம் பிரட்டி வச்சுட்டு கூட நீங்கள் கோழியில் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேயா, இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிறேங்க. தக்காளி, வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, தக்காளியும் 2, பெரிய தக்காளி 2, தக்காளியும் இதுவும் ஒரே லெவலுக்கு வச்சுக்கிறேங்க. அப்புறம் நெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் போடுங்க. இதில் வந்து கரம் மசாலா அந்த எண்ணெயில் போடுங்க. இன்னும் 1 ஸ்பூன் நம்ம சமைக்கும்போது இன்னும் 1 ஸ்பூன் கரம் மசாலா போடணும். பட்டை கிராம்பெலாம் போட கிடையாது. கரம் மசாலா மட்டும் நெய் எண்ணெயில் போட்டிருக்குறோம். அப்புறம் வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணி போடுங்க. வெங்காயம் வந்து மீடியம் சைஸாக இருந்தால் 2, 3 எடுத்துக்கிறோங்க. இப்போ பண்டான் இலை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ரொம்ப இலை நம்மளுக்கு இதுக்கு தேவை வந்து ஒரு இலை இருந்தால் கூட போதும். வேறு ஒரு ரெசிபி இன்றைக்கி ஈவினிங் செய்யணும். அதனால் நான் வந்து ஒரு 4-5 இலை எடுத்துக்கிறேன். இந்த ரம்ப இலை, பண்டான இலை வந்து ஒரு வீட்டுக்கும் தேவை. ஒரு சின்ன செடி கிடைச்சாலே வைங்க, நிறையா வந்துடும். இப்போ அதை திறந்து பண்டான இலையை வந்து நல்லா பிச்சே போடுங்க. அப்படியே போட வேண்டாம், 4 பிச்சு போடுங்க. மறுபடியும் அதை கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு மறுபடியும் மூடி போடுங்க. கொஞ்ச நேரம் அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் பொரியட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் 2 போடுங்க. இப்போ சின்னது மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 3லேருந்து 4 போடுங்க. அப்புறம் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுங்க. போட்டு நல்லா கிண்டுங்க. இதே மாதிரி தான் பிரியாணி தூளும் இதே மாதிரி தான் 2 ஸ்பூன் போடணும். கரம் மசாலா தூளும் இதே மாதிரியே இன்னும் 1 ஸ்பூன் போடணும். அப்புறம் அவ்வளோதான், தக்காளி லேசாக வெந்துருச்சு, போதும் நம்மளுக்கு. இப்போ வந்து பிரியாணி தூள் போடுறேன். இதே டயத்தில் வந்து கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டேன். அந்த வீடியோ நான் எடுக்கலை, ஆன் பண்ணலை. அப்புறம் நம்ம பிரட்டி வச்ச கோழியை வந்து போடுங்க. பிரியாணி தூள் வந்து பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுங்க. சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 போடுங்க. கரம் மசாலா தூள் எண்ணெய்க்கில் 1 ஸ்பூன் போட்டோம், சின்ன ஸ்பூனு. இப்போ இந்த மசாலாவோட இன்னும் 1 ஸ்பூன் போடணும். ஓகே, அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் கோழியை போட்டு கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் அது வேகட்டும். இப்போ வந்து நல்லா கோழி வந்து நல்லா தண்ணி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அந்த புதினா பேஸ்ட்டு இந்த இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நல்லா தண்ணியில் கலந்து ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ நம்ம வந்து 1 கப்புக்கு 1.5 கப்பு மெனிக்கு, நான் வந்து இன்றைக்கி 1 கப்புக்கு 1.25 கப்பு தான் நான் வந்து தண்ணி வைக்கிறேன். சட்டியில் தானே ஆக்குறோம். அப்புறம் உப்பு லேசாக போட்டுக்கிறோங்க. இப்போ வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இது வந்து பொடி கோழி தான், ரொம்ப நேரம் வேக வைக்க முடியாது. அப்புறம் எலுமிச்சம் ஜூஸு 1 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க.
இப்போ புளிப்பு, உரப்பு, உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ நம்ம வந்து களைஞ்சி வச்ச அரிசியை வந்து போடுங்க. போட்டு கிண்டி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா வலிச்சு போட்டுருங்க. இது மொத்தம் 6 பேருக்குள்ள பிரியாணி. அரிசி இன்னும் கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா ஒரு 7 பேர் கூட சாப்பிட்லாம். 1 கிலோ பிரியாணி. அப்புறம் புதினா கொத்தமல்லியில கொஞ்சோண்டு தூவி விடுங்க. அப்புறம் மூடி வச்சுருங்க. அது வந்து ஒரு 10 நிமிஷம் அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தாவாவில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வைங்க. எண்ணெய் வச்சு நம்ம பிரட்டி வச்சுருக்கிற கோழியை வைங்க. இது கீழே வந்து வாழையில் கூட பிரட்டி வைக்க கூட செய்யலாம். நான் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் லேசாக பொரிஞ்சதோடு அதுக்கப்புறம் வாழையில் வைக்கிறேன். இப்போ வந்து கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு தடவை கிண்டி விடுங்க. அரிசி உடைஞ்சிராமல் மெதுவாக கிண்டி விடுங்க. ஒரு அகலமான கரண்டி வச்சுக்கிறோங்க. இந்த கரண்டி வந்து எங்கள் அக்கா வாங்கி தந்துச்சு. சிம்லாவில் வாங்கினாங்களா மண்ணாடியில் வாங்கினாங்களா, இதெல்லாம் 2 இடத்துக்குமே போனாங்க. நல்லா மரக்கரண்டி, நல்லா கண்ணுங்கன்னாக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் பிரியாணி செய்யும்போது நம்மளுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கரண்டி. உங்களுக்கும் கிடச்சிச்சின்னா வாங்கிக்கிறேங்க. தாவாவில் வந்து நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சுக்கிட்டுருக்கு. இன்னும் ஒரு திருப்பி விடுங்க. அந்த சைடு ஒரு திருப்பு, இந்த சைடு ஒரு திருப்பிட்டு அது இப்போ என்ன செய்யுங்க, வாழை இலையை வைங்க. இல்லைன்னா முதல்ல வாழை இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கோழியை வைக்கலாம். லேசாக மூடி வைங்க. மீடியம்லேயே இருக்கட்டும். அது நம்மளுக்கு வெந்துடும். அப்புறம் வாழையில் வந்து பிரியாணிக்கு டம் போடும்போது மேலே வைக்கிறதுக்காண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 3 நிமிஷத்தில் நம்மளுக்கு சோறு நல்லாவே தண்ணி நல்லா இழுத்துரும். மூடி வைங்க. இப்போ மீடியம்லேயே தான் அடுப்பு இருக்குது. இப்போ கரெக்டான பக்குவம். ஒரு 2-3 நிமிஷம் தான் அது வந்துச்சு. அதுக்கடையில் நம்மளுக்கு வந்து நல்லாவே தண்ணி இழுத்துருச்சு. அடுப்பு மீடியமில் தான் இருக்குது. இந்த டயத்தில் சீமில் வச்சுருங்க. இந்த டைம் தான் நம்மளுக்கு வந்து தோசைக்கல்லை கீழே வச்சு சட்டியை தூக்கி வைக்கிற டைம். ஓகே, இதில் வந்து 1.25 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் நெய் போடுறேன். நீங்கள் 2 ஸ்பூன் கூட நெய் போட்டுக்கலாம், சின்ன ஸ்பூன். ஓகே, பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் கொத்தமல்லி புதினா இலையே லேசாக இருந்தால் அது மேலே தூவி விட்டுட்டு வாழை இலையை மேலே போடுங்க. போட்டு டம் போடணும். இப்போ நான் வந்து அடுப்பை வந்து நல்லா சீமில் மெதுவாக குறைச்சி வச்சுட்டேன். நான் வந்து கீழே வந்து தோசைக்கல்ல வைக்கலை. இந்த வாழை இலை போடுற டிப்ஸ் வந்து என் சின்னத்தா மகளுடையது. அவங்க தான் அன்றைக்கி இங்கே வந்திருக்கையில் செய்யும்போது செஞ்சாங்க. நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இந்த வாழை இலை வாசம் அந்த பிரியாணியில் இறங்கி ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். 10 நிமிஷம் டம்லேயே இருக்கட்டும். நம்ம கீழே தோசைக்கல்ல வைக்கல. நீங்கள் வேண்டாம் தோசைக்கல்லை கீழே வச்சுக்கிறோங்க. அது சுற்றி அந்த மூடியில் எல்லாம் சுற்றி அப்படியே ஆவி வெளியாகும். இப்போ நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு அடைச்சிருங்க. அடுப்பு அடைச்சி உடனே எடுத்துடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த ஆவிலேயே அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஓகே, இந்த சைடு நம்மளுக்கு கோழியும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு அடைச்சாச்சு. தோசைக்கல்லே வச்சுருக்கிறேன். சாப்பிடல எடுத்து வச்சுக்கிறலாம் அப்படின்ட்டு. இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வாழையில எடுங்க. அப்படி வீடே கம்மாமன்னு மணத்துச்சு. சமைச்சவங்களுக்கு கண்டிப்பாக தங்க காப்பு போடுவாங்க. இல்லைன்னா தங்க மோதிரம் வாங்கிக்கிறங்க. இதை சமைச்சு கொடுத்துட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட வந்து தங்க மோதிரம் வாங்கிக்கிறங்க. அந்தளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். என்னை நம்பி நீங்கள் இந்த பிரியாணியை செய்யலாம். ஓகே, உங்களுக்கு எதுவுமே சொதப்பாது. ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட இதை செஞ்சுக்கிறங்க. உங்களுக்கு டம் போட தெரில அப்படின்ட்டா அந்த டம் போடுற டயத்துக்கு நீங்கள் தோசைக்கல்லை கீழே வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வேறு எல்லாமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது மொத்தம் 6 பேருக்குள்ளே பிரியாணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து பிரியாணி வந்து சுட சுட சாப்பிட தான் பிடிக்கும். இந்த கோழியில் வந்து நல்லா மசாலா நல்லா அருமையாக இறங்கியிருக்கு. பிரியாணி சாப்பிட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இன்றைக்கி போட்டிருக்க டிப் உங்களுக்கு என்ன பயனுள்ளதாக இருக்குது, இந்த பிரியாணி ரெசிபி நீங்கள் செஞ்சுருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். நாங்கள் 3 பேருமே சாப்பிட்டுட்டோம். இன்னும் 3 பேருக்குள்ளதே இருக்குது. அந்த சிக்கன் வந்து நல்லா மசாலா நல்லா இறங்கி நல்லாவே இருந்துச்சு. அடியெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கலாம் இல்லை. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகேயா, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாமா? பை, see you.